நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இன்னும் இந்த இது என்ன பார்த்தீங்கன்னா ஒரு கிளாஸ் கோட் மேட்ச் நம்ம பார்க்க போகலாம். அதனால் மேட்ச்சுக்குள்ளே போகலாம். ஃப்ரீ ஃபயர் பெரிய பிளேயர்லாம் கிடையாது, சின்ன சாதாரண ப்ரோ தான். இந்த வாட்டி மேட்ச் செம்ம கெத்தாக இருக்கும். ஏன்னா 4 பேர் இருக்காங்க, அந்த 4 பேர் மொக்கையாக இருப்பாங்க. ஹெட்ஷாட்டாக விழுகும். வெயிட் பண்ணி பாருங்க. போதும் மோஸ்ட்லி சாத்து எனக்கு குத்த ஆரம்பிச்சிருக்கேன். எவனே இதில் வச்சு வழங்கி. ஆனால் இந்த மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா பாதிப்பாக நல்லா விளை. ஆனால் அந்த எனிமி அடுத்த ஒரே ஒரு பேர் தான் இருக்காங்களா பார்த்தீங்களா, அவனை மொத்தம் நான் தேடும் ஆனால் எங்கே இருக்கான்னு கடைசிக்கு எனக்கு கதைக்கவே மாட்டான். சத்தியமாக சொல்லுவேன், நான் கதைக்கவே மாட்டான். நானும் தேடுவேன், கதைக்கவே மாட்டான். வெற்றி இந்த அதுதான். அடுத்து இந்த வாட்டி நான் தாம்சன் எடுத்து அந்த பக்கம் போயிடுவேன். நம்ம சேனல் பார்த்தீங்கன்னா கேமிங் சேனல் கிடையாது சரிங்களா. சும்மா வந்து இப்போ என்ன வீடியோ கண்டனே வர மாட்டேங்குது. எல்லா யூடியூபர்ஸும் இன்னும் ஆமாம் என் ஃப்ரெண்டு ஒரு சேனல் ஆரம்பிச்சிருக்கான். என் ஃப்ரெண்டு ஒரு ஸ்ரீகுரு கேமிங்னு ஒரு சேனல் ஆரம்பிச்சிருக்கான். அவன் பேர் ஸ்ரீகுரு, சாரி குரு பிரசாத். செம்மையாக இருக்கும் அந்த சேனல் பார்த்தா ஃப்ரீ ஃபயர் தான் வீடியோ போட்டிருக்கான். இப்போ அவன் நாக்காவும் பார்க்குறேன். இவன் நான் முடிச்சு விட்டுருவேன். இவன் வந்து முடிக்கிறது இருக்கான்னு பார்ப்பேன். நான் எவனே தெரியல, நீ வச்சு இந்த பக்கம் முடிச்சு விட்டுருவாங்க. அது கிடச்சா அது நாங்கள் தான் ஃபஸ்ட் ஆகுவோம். அது விட்டு பேசுவேன். அதுக்காக உங்களுக்கு நான் சாரி கேட்குறேன். ஏன்னா அந்த வீடியோ ஃபால்ட் ஆயிடுச்சு. ஏன்னா நான் அந்த பக்கம் போய் அழிக்கும் போது என் நெத்து கொஞ்சம் இறதாயிடும். அதுக்காக வந்து உங்களுக்கு சாரி கேட்டுக்கிறேன். இந்த பக்கமாக போய் அடிப்பேன். ஆனால் அந்த மேட்ச் செம்ம சாரி கெத்தாக இருக்குன்னா ஒருத்தனே நாக் பண்ணி போடுவான். ஊசி ஊட்டி அன்றைக்கும் போது முடிச்சு விட்டுருவான் சரிங்களா. ஒருத்தனை வேற லெவலை நாக் பண்ணிடுவான். ஊசி ஊட்டி போது முடிச்சுடுவான், நாக் பண்ணி போடுவான் அந்த அளவுக்கானா. அது இந்த மேட்ச் வந்து சரி கெத்தாக இருக்கும். கோவால் எடுத்துப்பேன் அங்கிட்டு வந்து. இந்த மேட்ச்சில் கொஞ்சம் யோசிக்க வேண்டியதுதான். ஆனால் அந்த மேட்ச்சு டெஃபிட்டாக முடியுமா என்ன எனக்கு தெரியல. அடுத்து ஒரு 4 பேர் இருப்பாங்களே, அந்த 4 பேர்த்தையும் நாங்கள் ஒரு டீமுக்கு அதிகம் காலம் பாருங்க குமிச்சு போட்டிருக்கான். அந்த காசில் ஏன் தான் அவங்க வேஸ்ட் பண்ணுவாங்களோ. யாருக்காச்சும் காசு இல்லைன்னா இந்த இவங்க நீங்கள் ஒரு கிலோ கூட போதாமல் ஒரு காசு இல்லைன்னா இந்த டெக்னிக்கை நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க சரிங்களா. காசே இல்லை, எனக்கு காலம் இப்போ ரொம்ப முக்கியமாக எல்லா கோவாவில் கழிச்சாங்க எல்லாத்தையும் எடுத்தேன். அந்த ஊசியை கொண்டு வச்சுட்டேன். எனக்கு இந்த ஒரு என்னது என் காலம்னா அப்போ எனக்கு தேவை அப்படிங்கிறவங்களுக்கு ட்ரிக்கு சொல்கிறேன் கேளுங்க. நீங்கள் கோவாவில் போடுங்க. கோவாவில் போட்டோடனே அவனும் கோவாவில் போடுவான். மலைக்கு மட்டும் தான் ஏறுவேன். ஒருத்தன்னா கைவானா அவ்வளோதான். தகத்த போயா போட்டுருவேன். அவ்வளோதான், அந்த மேட்ச் முடிஞ்சிச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இல்லை லைக் பண்ணுங்கள். சரி.